அழகே அழகுல மதியோட அப்பா நினைச்சதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமாங்க, எடுத்தோட ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சுரேஷ் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் கேக்குறாங்க, என்னாச்சு மதி இங்க வரணும் சொன்னா அப்படின்னா அவங்க அம்மா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்திட்டா, உங்க பொண்ணு நீங்க எப்படிதான் வீட்டுல வச்சுக்கிறீங்கன்னு தெரியல, இந்த பொண்ணு கூட நம்மளால இருக்க முடியாது, எங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்கும். மாப்பிள்ள வந்து அவளை அங்க கூட்டு போயிட்டாங்க, 2 நாள் கழிச்சு அனுப்பிடுறாங்க, உங்க பொண்ணு அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. மலருக்கு அது மனசு கேட்கல. உடனே வெளியில வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க, நீங்க அவளை நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா, அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கணுன்ற எண்ணத்தால அவ போயிருக்க மாட்டா, அது தெரியாம அந்த மாதிரி நடந்திருக்கும், நான் மதிக்காக இங்க இருக்கேன், நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட டேரக்டா ஒரு தங்கராஜ் வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மதி வந்து அவங்க பாப்பா கூட விளையாடிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் வராரு. சுரேஷ் வரும்போது அவங்க அப்பா வந்துட்டாரு. வந்துட்டு மதி வந்து கேக்குறாங்க, என்னாச்சு பண்ணீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ ஏமா இங்க இந்த மாதிரி வந்த, என்ன சொல்லிட்டு வந்து எங்க இருக்க அப்படின்னா அவர் உடனே இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க அப்பா கிடைக்க வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே ரேவதி அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜா அமைதியா இருக்க சொல்லிட்டு ராமூர்த்தி கொஞ்சம் உள்ள அவங்க பொண்ணை பத்தி பேச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உள்ள கூட்டு போயிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு மன்னிப்பு தானே கேட்க சொன்னாங்க, அதுவும் பொண்ணால கேட்க முடியாது, உங்க பொண்ணுக்கு வாழணுன்ற ஆசையே கிடையாதா, ஏன் உங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா உடனே அவங்க அப்பா ஒரு எப்பவுமே சொல்ற மாதிரி டைலாக், நான் மதிக்கிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க, அவளும் வந்து கேட்கறா, நான் திரும்ப அவ பண்றதா அவ பண்ணிட்டு இருக்கா, நல்ல புத்தி சொல்லி அனுப்புங்க, ஒரு 2 நாள் இங்க இருக்க போய் பேச உங்க பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அதோட மதி உள்ள கூட்டு போயிட்டு அவங்க அப்பா பேசுறாரு, ஏமா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது போல அப்பா நான் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கணும்ன்றா எனக்கு என்ன கிடையாது, அவர் தான் தேவையில்லாத கால் பண்ணி பேசுறாரு, அவர்கிட்ட கேட்கலாம் போனா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவர் தப்பு பண்ணா என்கிட்ட சொல்ல வேண்டியதானமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவர் ஃபீல் பண்றத பார்த்து அப்பா நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் என்ன பார்த்து அப்படின்னா அப்படிலாம் விட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப அழு வந்தது, மதியால தாங்க முடியல. 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ரேவதி வராங்க. ரேவதி வந்து சொல்றாங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குது, அந்த பொண்ணு நல்லா வாழ்றதை நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான், 2 குடும்பமும் செட் ஆகல, இவங்க 2 பேரும் வாழ்க்கை தொடங்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், அங்க மலரணியும் இங்க நானும் இவளுக்காக இருப்போம், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க மீது அவளுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. உடனே நாங்க அப்பா சொல்றாரு, இதேதான் அங்க மலர சொன்னா, இங்க நீங்களும் சொல்றீங்க, நீங்க 2 பேர் வச்சுதான் பொண்ணு நான் நினைச்சு நான் வருத்தப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு அப்பாவா ஒரு ஃபீல் பண்றது அந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்தது. பெத்தவங்களோட வருத்தமே பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணு நல்லா இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்றது தான் உண்மையா அந்த எபிசோட் ரொம்ப டச்சா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. அண்ட் அழகுமதி சீரியல்ல இன்னைக்கு இதுதான் நடந்தது. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.